ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மீனூஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான். ஒரு ஜாலியான ஷாப்பிங் விலாக், எங்களோட ட்ரெஸ் பர்ச்சேஸ், அதுக்கப்புறமா நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் வாங்கினோம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து போத்தீஸ்க்கு போய் எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸ்குள்ளே போயாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் மழை வேற பெஞ்சிட்டே இருந்தது, நல்லா கூட்டமாக இருந்தது டி நகரில். இங்கே போத்தீஸில் வந்து காம்போ ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ரேட்டில். இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 500 or 600 ரேஞ்சிலலாம் போட்டிருந்தாங்க. காம்போ ரெண்டு சாரீஸாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பாருங்கள், 360 1 360 அந்த மாதிரி கூட. இதெல்லாமே ஒரு மாதிரி பாலிஸ்டர் காட்டன் மாதிரி இருந்தது. சும்மா வெளியே போகிறதுக்கெலாம் கட்டிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து எனக்கு பர்சனலி கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என்னோடய அத்தைக்கும் அம்மாவுக்கு எல்லாருக்குமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் சாரீ செக்ஷன் போனேன். ஆனால் அந்தளவு ஓகேவாக இல்லை. ஸோ வந்துட்டு அப்படி நேராக மேலே போயிட்டு இவங்களுக்கு பர்ச்சேஸை முடிச்சு அப்படியே ஜென்ஸ் ரெடிமேடுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறமா அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லாவே இருந்தது. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. இவங்க அங்கே ஓடுறாங்க, இங்கே போகிறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டாக ஒன்றுமே வாங்காமல் போத்தீஸ்லேருந்து கிளம்பிட்டு எனக்கு வந்து இந்த வீடியோ பர்பஸ்க்காக ட்ரைபாடும் ரிங் லைட்டும் தேவைப்பட்டது. அப்போ அதையாவது உருப்படியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் வந்ததுக்குன்ட்டு நேராக மவுண்ட் ரோட் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்க இந்த ஷாப்புக்கு போனோம். ஸ்பீடுன்னு நினைக்கிறேன் இந்த ஷாப்போட நேமு. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து ஒன்று டெமோ பண்ணது. அது மாதிரி இங்கே நிறைய சர்வீசஸ் இருக்குது. லேப்டாப் சர்வீஸு, ஃபோட்டோகிராஃபி லைட்ஸ்லேருந்து எல்லாமே, நம்ம மொபைல் கேஸு, டெம்பர் கிளாஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே வாங்கிட்டு சென்னை சில்க்ஸ் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு 8:30 or 8:45 இருக்கும் அரௌண்ட். அந்த டைமில் நாங்கள் சென்னை சில்க்ஸ்க்கு வந்தோம். அதுக்கப்புறமா கிளம்பி மறுபடியும் லொங்குன்னு சென்னை சில்க்ஸ் வந்தாச்சு. இங்கே டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க வெளியே. நேராக சாரோட செக்ஷன் போயாச்சு. இங்கே கொஞ்சம் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது. கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக வந்துருந்தது. ஒரு 8:45 இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் உள்ளே போகிறப்போ. தலைவர் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் பார்த்து எடுத்து டக்குன்னு முடிவு பண்ண முடியாதுல. தலைவர் பார்த்துக்கிட்டே இருந்தாப்புல. எனக்கும் மித்ராவுக்கும் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு, பிள்ளைக்கு பசியும் வந்துடுச்சு. ஒரு 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு இல்லையா, அவளுக்கு பசி வந்துடுச்சு. அவளுக்கு கையில் 2 பிஸ்கெட்டை கொடுத்துட்டு நாங்கள் அங்கேயே சுற்றிட்டே இருந்தோம். அவள் அங்கே சென்னை சில்க்ஸில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பேக்ரவுண்டில் புது பாட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அவளும் அந்த சாங்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இவங்க அங்கே பார்க்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு போயிருந்தோம். எல்லாமே வச்சுருக்காங்க, A to Z. நம்ம பேக்ஸ்லேருந்து கர்ச்சீஃப், டாக்கீஸ் எல்லாமே இருக்குது. சப்பல்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவல் கலெக்ஷன்ஸாக இருந்தது. கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் செப்பல் கலெக்ஷன்ஸ். நான் இப்போ அப்கமிங்கில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதிலேருந்து ஃபுல்லாக இந்த ஃப்ளோர் ஃபுல்லுமே வந்து செப்பலுக்குள்ளது தான். ஃப்ளாட்ஸ்லேருந்து, ஹீல்ஸ்லேருந்து, வெட்ஜஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. A to Z வந்து நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு நிறைய செப்பல் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி கிட்ஸுக்கும் பாருங்கள், கிட்ஸுக்குமே கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஜென்ஸோட ஷூஸ். தலைவர் அவங்களோட இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க செப்பல் பார்க்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க அது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ டைம் வந்து கரெக்டாக 10:45 இருந்தது. 10:30 அந்த மாதிரி இருந்தது. இப்போ போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல், வெஜ் ஹோட்டல் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. மித்ராவுக்கு பசி பாவம், அவள் பூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் ஒரு ரவா தோசை, இவங்க ஒரு பன்னீர் தோசை வாங்கி எல்லோரும் சாப்பிட்டோம்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆக 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்னை சில்க்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க, தீபாவளியை முன்னிட்டு 12 மணி வேறு இன்றைக்கி வந்து ஷாப் ஓப்பனில் இருக்கும்னு. சரி போவோம், சாப்பிட்டாச்சு, வயிறை தேத்தியாச்சு, தெம்பாயாச்சு, மறுபடியும் போய் முதல்ல இருந்து ஆரம்பிப்போன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த கஸ்டமர்ஸுமே இருக்க மாட்டாங்க. அங்கங்கே ஒருத்தங்க 2 பேர் தான் இருப்பாங்க. மறுபடியும் உள்ளே போய் இவங்களோட இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒன்லி ஜென்ஸுக்கே இவங்க ஒரு ஆளுக்கு எனக்கு அவ்வளோ டைம் பாருங்கள். லாஸ்ட்டு கடையில் உள்ள எல்லாம் மூடி வெளியே போமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அடித்து பத்தாத குறையாக வெளியே அனுப்புனாங்க. நைட் 12 o'clock டி நகர் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எல்லோரும் க்ளோஸ் பண்ணி எவ்வளோ கலக்கலான்னு இருந்த டி நகர் மூடினதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்தே கிளம்புனோம். 11:50 எக்ஸாக்டாக நாங்கள் கிளம்புறப்போ வண்டி பார்க்கிங்லேருந்து பைக்கெல்லாம் பிக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறப்போ சரி லேட்டு. ஆனாலும் நைட் ட்ரைவ் ரொம்ப நல்லா இருந்தது. யாருமே இல்லாத ரோட்டில் நாங்கள் மட்டும் டீ ஆற்றின கதையாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.